சிறு வயதிலிருந்து ஒரு மனிதன் எதிர்பார்ப்பது பாராட்டு. பள்ளி பருவத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரை அவனுக்கு தேவை பாராட்டு. ஆசிரியரிடத்தில், சக நண்பர்களிடத்தில், ஒரு தொழிலதிபதி பல தொழிலாளர்களுக்கு இடையில் பெற விரும்புவது பாராட்டு. மேடைகள் அமைத்து அந்த மேடைகளில் ஏறி பலர்களுக்கு மத்தியில் பாராட்டையும் புகழையும் பெறும் பொழுது இவையெல்லாம் ஒரு விதமான மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு முஃமினுக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுப்பது அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் பாராட்டும் பொழுதுதான். பாராற்று என்று வரும் பொழுது எந்த நபர் அங்க பாராட்டப்படுகிறாரோ அந்த நபருக்கு அந்த மகிழ்ச்சி மிகைத்து இருக்கும். அந்த நபருடைய குடும்பத்தை அதிகபட்சம் அந்த பாராட்டு பரவி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அந்த பாராட்டு பேசப்படும். அந்த பாராட்டுக்கு உறுத்த அந்த மனிதரை உருவாக்கிய சில நபர்களுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ரப் அல்லாஹு தஆலா, அவன் உன்னை பாராட்டினால், அவன் உன்னை புகழ்ந்து பேசினால், சாதாரண இந்த பாராட்டு என்பது சக மனிதர்களுக்கு மத்தியில் மாத்திரமே. ஆனா அல்லாஹ் ஒரு அடியானை பாராட்டி புகழ்ந்து பேச ஆரம்பித்தால் அது வான் முழுவதும் பரவுகிறது, அது பூமி வரையும் சேருகிறது, சொர்க்கம் வரை நீடிக்கிறது. அல்லாஹ் பாராட்டுகிற மனிதர்கள் என்ற பட்டியல் அல்லாஹ் சிலர்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த சிலர்களில் நீங்களும் இருக்கிறீர்களா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உலக பாராட்டு, உலக புகழ், இதையெல்லாம் தாண்டி இந்த அகிலத்தை படைத்தவனுடைய பாராட்டு கிடைத்தால் எப்படி இருக்கும்? பெற முடியுமா? அல்லாஹ்வின் பாராட்டை, புகழையும் சந்தோஷத்தையும் பெற முடியுமா என்று கேட்டால் ஏன் முடியாது? உங்கள் செயலில் இருக்கிறது அந்த பாராட்டு. அல்லாஹ் உங்களை பாராட்டுவதும், அல்லாஹ் உங்களை பார்த்து ரசிப்பதும், அல்லாஹ் உங்களை பார்த்து சிரிப்பதும், அல்லாஹ் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவதும் உங்கள் செயலில் இருக்கிறது என்று கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என் செயலை பார்த்து என்னை படைத்தவன் சந்தோஷம் அடைகிறான் என்று சொன்னால் இதை விட வேறு என்ன சந்தோஷம் ஒரு உண்மையான முஃமினுக்கு, அடியானுக்கு இருக்க வேண்டும்? இருக்க முடியும். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் 3 நபர்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறான், அல்லாஹ் சிரிக்கின்றான் என்று சொல்லுகிறார்கள். முதல் மனிதர் யார் தெரியுமா? தொழுகைக்காக வேண்டி மக்களோடு மக்களாய் சஃபில் நிற்கக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், சிரிக்கின்றான். இரண்டாவது, அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை கட்டி காட்பதற்காக வேண்டி எதிரிகளிடமிருந்து இந்த ஷரீஅத்தை, இந்த மார்க்கத்தை காக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போருக்கு தயாராக நிற்கிற அந்த வரிசையில் நிற்கிற மனிதனை பார்த்து அல்லாஹ் சிரிக்கின்றான், சந்தோஷம் அடைகிறான். மற்றொரு மனிதர், அவர் இரவு நேரத்தில், இரவு நடுநிசை நேரத்தில் விழித்து அல்லாஹுக்காக வேண்டி தொழுகிறாரே, இந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், சிரிக்கிறான். இந்த 3 மனிதர்களை அல்லாஹ் பாராட்டுகிறான். அல்லாஹ்வுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி பெற்றால் அதுதானே பாராட்டு. சில கட்டங்கள் அல்லாஹு தஆலா சில அடியாருடைய நல்ல செயலை பார்த்து வானவரிடத்தில் பெருமை பேசுகிறான். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைத்திருக்கிற, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய ஆசா பாசங்களை துறந்து, தன்னுடைய பசியை துரத்தி, தாகத்தை விட்டு விலகி அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைக்கிறாரே, இந்த மனிதரை பார்த்து மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் பெருமை பேசுகிறான், பாராட்டி பேசுகிறான். என் அடியாரை பாருங்கள் வானவர்களே, எனக்காக வேண்டி அவருடைய சகுவத்தை, ஆசைகளை துறந்து இருக்கிறார், எனக்காக வேண்டி அவருடைய தாகத்தையும் பசியையும் கட்டுப்படுத்தி இருக்கிறார், பாருங்கள் அவரை என்று அல்லாஹ் பெருமை பேசுகிறான், பாராட்டி பேசுகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்.
கியாமத்து நாளில 7 கூட்டத்தினர்கள் அல்லாஹ்வுடைய பாராட்டையும் அன்பையும் நேசத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்கு பாத்திரமானவர்கள். ஒவ்வொன்றாக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். முதலில் சொல்கிறார்கள், இமாமுன் ஆதிலுன், நீதமான ஒரு தலைவர், நீதமான ஒரு இமாம், நீதமான ஒரு அரசர். இவர் அல்லாஹுடைய அர்ஷினுடைய நிழலில் இருப்பார். எப்படியாப்பட்ட நாள் அது? சூரியன் ஒரு ஜானுக்கு மேல் இருக்கிற நாள் அது. சூரிய வெக்கை தாங்க முடியாத நிழல் இல்லாத நாள் அது. எல்லோரும் நிழலுக்காக வேண்டி ஓடி ஆடி திரிகிற அழைகிற நாள் அது. அந்த நாளில் அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழல் சில பேருக்கு ஸ்பெஷலாக வழங்கப்படுகிறது, முக்கியமாக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிற பட்டியலில் இருக்கிற முதல் மனிதர் நீதமான அரசர், நீதமான ஒரு வழிகாட்டி, நீதமான ஒரு தலைவர். இரண்டாவது, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹி, அல்லாஹுடைய வணக்கத்தில் தன் வாலிபத்தை கழித்து வாழ்ந்த ஒரு வாலிபன். மூன்றாவது, பள்ளியோடு தன்னை இணக்கமாக்கி கொண்ட ஒரு மனிதர். நான்காவது, அல்லாஹுக்காக வேண்டி நேசம் கொண்டவன், அல்லாஹுக்காக வேண்டி கோபம் கொண்டு வாழ்ந்தவன். நேசமும் அல்லாஹுக்காக வேண்டி, பிரிவும் சேர்வும் அல்லாஹுக்காக வேண்டி, இப்படியாப்பட்ட ஒரு மனிதர். ஐந்தாவதாக, ஒரு மனிதர் ஒரு வாலிபனை ஒரு அழகு நிறைந்த, கண்ணுக்கு இன்பமான அழகு நிறைந்த ஒரு பெண் தவறான ஒரு செயலுக்காக வேண்டி அவனை அழைக்கும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சியவனாக அந்த தவறான காரியத்திலிருந்து விலகி வரக்கூடிய அந்த ஆண், அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில் பாராட்டை பெறுவான். ஆறாவது, ஒருவர் செய்கிற தர்மம் அது தன் இடக்கரம் கூட தெரியாத அளவுக்கு மறைத்து யாருக்கும் தெரியாத ரகசியமாக தர்மம் செய்கிற மனிதன் அல்லாஹ்வுடைய நிழலில் இருப்பார். ஏழாவதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதர் தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கண்ணீர் வடித்து அழுகிற ஒரு மனிதர். இந்த 7 குணம் கொண்ட இந்த 7 கூட்டத்தினர்களும் நாளை கியாமத் நாளையில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் அவர்கள் இருப்பார்கள். இதே மிகப்பெரிய ஒரு பாராட்டு. கோடிக்கணக்கான இல்லை, உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிற அந்த நாளில் இவர்களுக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட மரியாதை என்று சொன்னால் இதைவிட வேறு என்ன பாராட்ட வேண்டும்? அவனுடைய அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் அவனுடைய கருணைக்கும் பாத்திரமான மனிதனாக, உரிய மனிதனாக இருப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் அருள் புரிவானாக. ஆமீன்.